வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்னைக்கு நம்ம 8 வகையான பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கேரட், 10 பீன்ஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 5 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அந்த பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு சிம்மில் வச்சு வேக வச்சுருங்க. அடுப்பில் வச்சிடலாம். அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அது சிம்மில் வச்சுருங்க. நல்லா ஒரு 75% வேகிற வரையும் விட்டுறணும். இப்போ பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்த உடனே நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை சேர்த்துட்டோம். இப்போ தண்ணி ஊற்றாமல் ஒரு 30 செகண்ட் இது நல்லா அப்படி எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி இதை நல்லா வேக விட்டுறலாம். அந்த காயெல்லாம் நல்லா வெந்துடணும், அந்தளவுக்கு வேக விட்டுறலாம். மீன்வெயில் பாசிப்பருப்பு வெந்து முடிச்சிருச்சு. 75% வந்துருச்சு. அப்போ ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் நான். இப்போ காய் வெந்துருச்சு. இப்போ உப்பு போட்டு நல்லா கிளறிடுங்க. தண்ணியெல்லாம் வற்றினதுக்கு அப்புறமா இந்த பாசிப்பருப்பை வேக வச்சு 3/4% வெந்திருந்துச்சு இல்லையா, அந்த பாசிப்பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே சிம்லேயே வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றட்டும். இந்த அளவுக்கு நல்லா வற்றினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்குங்க இந்த ரெசிபி. நார்மலாக கேரட் பீன்ஸ் பொரியல் வேணான்னு சொல்கிறவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது பட்டர் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பட்டர் பீன்ஸை பட்டரை நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டேன். அந்த பட்டர் பீன்ஸை இப்போ தாளிக்கலாம். எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே பட்டை, ஒரு 5 சின்ன வெங்காயம், கருவேப்பில், கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போது சிகப்பு மிளகாய்த்தூள், நம்மளுடைய குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம சிவப்பு மிளகாய்த்தூள்னால் தனியாக ரெட் கலரில் விற்கும்ல, ரெட் சில்லி பவுடர், குழம்புக்கு யூஸ் பண்ணுற பவுடர், ரெண்டுமே ½ டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இந்த காரம், மிளகாய் தூளுடைய காரம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ வீட்டில், அதுக்கு தகுந்த மாதிரி காரம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சு, நான் ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன். அந்த பட்டர் பீன்ஸை உள்ளே சேர்த்தியாச்சு. சின்ன தேங்காயில் அரை மூடி தேங்காயை பால் எடுத்து இதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதித்து இந்த நல்லா வற்றிடணும். இந்த தேங்காய் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ட்ரை ஆயிடணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பட்டர் பீன்ஸ் ஆல்ரெடி வெந்து தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நல்லா வற்றினதுக்கு அப்புறமா நீங்கள் நம்ம எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம பாசிப்பருப்பு குழம்பு, சாம்பார், இந்த மாதிரி பருப்பு சேர்த்தக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டேன் நான் கத்திரிக்காயை. இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இது வெங்காயம் நல்லா வதங்கிடணுங்க. ரொம்ப நல்லா வதங்கிடணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறோமோ இதே மாதிரி தான் முருங்கைக்காய் பொரியல் நீங்கள் செய்யலாம். கத்திரிக்காய்க்கு பதிலாக நம்ம முருங்கைக்காயை சேர்த்துக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பொரியலும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நான் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாய் பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் வேறு எதுவுமே இதில் போடலைங்க. மிளகாய் பொடி போட்டுட்டு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டுருக்கேன். இதை மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சிடலாங்க. ரொம்ப சிம்பிளுங்க செய்கிறது.
இது முருங்கைக்காய்க்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வற்றட்டும், இன்னொரு 30 செகண்ட் ஆகட்டும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலக்கிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக சிம்பிளாக கத்திரிக்காய் பொரியல் செஞ்சுட்டோம். செம்ம டேஸ்ட்டாக செஞ்சுருக்கோம். செஞ்சு பாருங்கள். அடுத்தது காளான் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காளானை வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்கு போடணும். ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காளானை கட் பண்ணையில் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பேன் அடுப்பில் வச்சிடலாம். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தாங்க. காளான வெங்காயம் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எண்ணெய் நல்லா சூடான உடனே வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடணும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூட. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா காளானை உள்ளே சேர்த்துடலாம். அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் விட்டால் போதும். மூடி போட்டு மூடி 1 நிமிஷம் விட்டுட்டா அந்த காளான்லேருந்து தனித்தனியாக வந்துடும். இங்கே பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த காளான்லேருந்தே தண்ணி வந்துடும். அந்த தண்ணியிலே இது வெந்துடும். இப்போ தண்ணியுடைய அளவு குறையட்டும். அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுருங்க அடுப்பை. இந்த அளவுக்கு குறைஞ்சதுக்கு அப்புறமா மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம வேறு எதுவுமே போட போகிறது இல்லைங்க. மிளகாய் பொடியும் உப்பும் தான் போட போகிறோம். குழம்புக்கு போடுற மிளகாய் பொடியை வந்து நான் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்ல காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றட்டும். ஓரளவுக்கு வற்றினதுக்கு அப்புறமா உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றி இந்த காளான்லாம் சுருங்கிடும். அந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு சூப்பராக ஃப்ரை பண்ணிடணும். பண்ணிவிட்டா பார்க்கவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல, சாப்பிடணும் போல் இருக்குல்ல. சாப்பிடவும் உண்மையாலுமே ரொம்ப பார்க்குறதுக்கு எப்படி நல்லா இருக்கோ அதே மாதிரி தான் சாப்பிட்றப்பவும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது வந்து பருப்பு வச்சு பண்ணக்கூடிய சைடிஷ்க்கு எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்தது வந்து முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முட்டைக்கோஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸை ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக போடணும். இல்லாட்டி ரொம்ப கலராக மாறிடும் அந்த காய். அதனால் 1/4 டீஸ்பூனை விட கம்மியாகவே போடுங்க. இதை அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த பாசிப்பருப்பு நம்ம 75% வெந்தால் போதும். அப்போ வந்து ஆஃப் பண்ணிடணும் அந்தளவுக்கு வேகிறப்பையே. இப்போ இது ரெண்டையுமே அடுப்பில் நம்ம வச்சிடலாம். ரெண்டுமே பேரலாக இது ரெண்டுமே சரி வெந்துடும். இப்போ ரெண்டுமே வெந்து முடிச்சிருச்சு. பாசிப்பருப்பு வெந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். முட்டைக்கோஸும் 5 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுருக்கேன். ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ முட்டைக்கோஸை வந்து அந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். பேனில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கண்டிப்பாக போடுங்க. அப்போ தான் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க முட்டைக்கோஸை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் வந்து இப்படி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. பாசிப்பருப்பை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு அந்த தண்ணி வற்றினதுக்கு அப்புறமா பாசிப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு அந்த பருப்பை மட்டும் எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் வந்து நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்க்காமையும் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு விட்டுருங்க. தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து புடலங்காய் பொரியல். இது உண்மையாலுமே ஹெல்த் வைஸ் இது ரொம்ப நல்லதுங்க. இந்த காய் நிறைய பேர் இந்த பொரியலை வந்து சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து இந்த மாதிரி வெளியில் இருக்க தோலை எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடணும். பீலர் வச்சு பீல் பண்ணி எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்க அந்த சதையும் எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பல்லாரி வெங்காயம், சின்ன பல்லாரி வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பேனில் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை,
வரமிளகாய் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அந்த காயை போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக வைக்க போகிறோங்க. அந்த மூடி இப்போ சிம்மில் வச்சு தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறதில்ல, சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிற வரையும் நல்லா வேக விட்டுறணும். இப்போ வந்து மூடி எடுத்துருங்க. மூடி எடுத்துட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு காயை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உப்பும் கரெக்டாக இருக்கும், காய் நல்லா வெந்திருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்படி செஞ்சிங்கன்னா இந்த பொரியல் வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த் வைஸ் இது ரொம்ப நல்லது இந்த காய். அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச உருளைக்கிழங்கு ஃப்ரை. இப்போ வந்து இந்த 3 உருளைக்கிழங்கு நான் வச்சுருக்கேன். இதை வந்து பீலர் வச்சு நான் அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க. தண்ணிக்குள்ளே ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மீதி கிழங்கையெல்லாம் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அப்படியே தண்ணியை வந்து வடிகட்டி உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் அந்த தண்ணியில் ஊறுறதுக்கு விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுக்கோங்க இந்த ரெசிபிக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு இதை அடிக்கடி வந்து திருப்பி விட்டுட்டே இருக்கணும், கிளறிட்டே இருக்கணும். இல்லாட்டி உருளைக்கிழங்கு அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி அடிக்கடி வந்து இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும், கிளறிட்டே இருக்கணும். ரொம்ப வேகமாக கிளறினீங்கன்னா உடஞ்சி போயிடும் கிழங்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடிக்கடி கிளறிட்டே இருக்கணும். நல்ல வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கிழங்கு நல்லா வெந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடி பிடிக்காமல் அதுவாக அப்படி கிளறினீங்கன்னா அடியே பிடிக்காது, அடி பிடிக்காமே வந்துடும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்கு முன்னாடி அந்த வேகிற வரையும் அடிக்கடி இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிளறினா ஒட்டாமல் வர்றப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கிளறப்போ ஒட்டாமல் வரும். அப்போ வந்து நான் சிகப்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த கிளறப்பவே வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக வரும் கிளறதுக்கு. அப்போ வந்து நல்ல வெந்துருச்சுன்னு மீனிங். சூப்பராக இந்த ஃப்ரை செஞ்சுட்டோம். அடுத்தது வந்து வெண்டைக்காய் பொரியல். இதுவும் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற போகிறது கிடையாதுங்க. அப்படியே ஜஸ்ட் ஃப்ரை தான் பண்ண போகிறோங்க. வெண்டைக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேனில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பில் போட்டுட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பல்லேரி வெங்காயம் போட்டுக்கோங்க. எது வேணாலும் போடலாம், நல்லா தான் இருக்கும். எது போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும் இந்த ரெசிபிக்கு. வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நைட்டே வெண்டைக்காயை வந்து வெளியில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கழுவி வெளியில் வச்சுட்டு காலையில் கட் பண்ணிங்கன்னா அதிகமாக ஒட்டாது, ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு 60% நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாய் தூள், இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நான் மிளகாய் தூள் வந்து பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து இதாக தான் இருக்கும், பார்க்க வளவளன்னு தான் இருக்கும். அப்படியே வதக்கிட்டே இருக்க அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் குறைஞ்சிரும், போயிடும், சுத்தமாக போயிடும். இன்னும் நல்லா அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இல்லாட்டி சிம்மில் கூட வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கிடணும். அவ்வளோதான், ஒட்டாமல் வருது. பேனில் நல்லா வதங்கிருச்சு. இந்த வளவளப்பு தன்மை எதுவுமே இல்லை, காய் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இதோட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொரியல் வெரைட்டிஸ் எல்லாம் இத்தனை செஞ்சுருக்கோம். இதில் எந்த பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது எல்லா பொரியலுமே நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.